ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. கொழக்கட்டை வச்சு காய்கறி எல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான லஞ்ச் ரெசிபி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை வந்து கொதிக்க வைக்கலாம். இப்போ அதில் வந்து தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி தண்ணி கொதிச்சோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1 கப் அரிசி மாவு அதில் போட்டு நல்லா கிளறிட்டு இறக்கி வச்சு நம்ம அந்த மாவு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நான் ரொம்ப பெருசாக உருண்டை பிடிச்சிட்டேன். நீங்கள் இன்னும் குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதையே வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கம்மி தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு கூட நான் என்னென்ன காய் சேர்த்துனா முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஒரே ஆவியில் வேகிற வெஜிடபிள்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, கொழக்கட்டையும் வெந்துருச்சு. நான் வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணியும் தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வரமிளகா எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு முட்டைக்கோசையும் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பட்டாணி, உருளைக்கிழங்கு, நம்ம வேக வச்சா கொழக்கட்டையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். உப்பு காரம்லாம் சரி பார்த்து எடுத்துட்டா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.